அனைவருக்கும் வணக்கம். நான் சதீஷ், திரும்ப உங்களுடன். இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் மலேசியாவில். லாஸ்ட் டைம் உங்கள் கூட நான் ஜெண்டிங் ஹைலாண்டு காட்டினேன். இந்த வாட்டி கேமரா ஹைலாண்டு. அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான இடம் என்னென்னா, இது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். நம்ம சில்னஸ் கொஞ்சம் ஓகே தான், அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே தான். இன்னும் அக்டோபர் மாதம் ஓரளவுக்கு இருக்குது. டிசம்பர் வந்தீங்க பயங்கரமாக இருக்குமா. சில பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இது பார்த்திங்கன்னா மாசி ஹைலாண்ட். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கினா பாசி நிற்க தெரியுமா, வழுக்குமே, அதுமாரி தான். இது மரத்தெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, மரம் ஃபுல்லாக மாசியாக தான் இருக்குது, பாசிகள் தொங்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட முக்கியமான இடமே இதுதான், மெயினாக அதுக்கு தான் வரோம். ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இது மலேசியாவிலேருந்து கடல் மட்டத்துலேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. தொட்டாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக கடிக்கிற மேலே ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு பாசி தானே அது. இன்னும் நிறைய வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, தொடர்ந்தாப்புல வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கைஸ் அங்கே பாருங்க, தெரியுது உங்களுக்கு கீழே கிரவுண்டில் வெள்ளை வெள்ளையா, அதான் டவுன், அது மலேசியா. அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். அப்பா என்ன பாசி பாருங்கள், அப்பா சான்ஸே இல்லைங்க. ஒரு தடவை நீங்கள் வரலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு முக்கியமான ஒரு தாவரத்தை காட்டுறேன். அந்த தாவரம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். காட்டுறேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கே போட்டு வாக்கு எப்படி போட்டுருக்காங்க, சூப்பராக போட்டுருக்காங்க அவங்களா. கீழே நம்ம கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பிலாம் கட்டி அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹைட்டுக்கு போக போகிறோம். போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு அந்த வியூவை காட்டுறேன். கைஸ் வந்தாச்சு கைஸ், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எவ்வளோ ஹைட்டாக பாருங்க, அப்பா சான்ஸில் மேகம் தான் தெரியுது. கீழே கட்டுமா பாருங்க, அப்பா இதெல்லாம் தேயிலை தோட்டம், டீகள் அதிகமாக இருக்கும். சான்ஸே இல்லை, ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுற மாதிரி இருக்கு. ஹாய் சொல்லு. எப்பா சான்ஸே இல்லை, அங்கே பாருங்க மேகம் மட்டும் தெரியுது, கீழே லேண்ட் தெரியுது. லேண்டே தெரியல, ஃபுல்லாக மண்ணாக தான், மரமாக இருக்குது. அங்கே தெரியுது வீடு தெரியுது பாருங்க, லாங்கில் பார்த்தா தெரியும் வீடு ஒன்று. சூப்பரில் ஏரியா, டவர் கூட வச்சுக்காங்க இங்கே சிக்னல் எடுக்கிறதுக்காக. ஓ சூப்பர் கேஸ். இப்போ மேலேருந்து கீழே இறங்கியாச்சு. ஆனால் ரொம்ப நேரமாக ஏதோ தாவரம் காட்டுறான்டானே, என்னடா அந்த தாவரம், என்னடா அது கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? சின்ன வயசில் படிச்சிருப்போமே, என்ன படிச்சிருப்போம்? இது தாவர உண்ணின்னு சொல்லுவோம். அதாவது பூச்சிகள் உண்ணி. அந்த பூச்சிகள் சாப்பிடும், அது உள்ள கூடவே மாதிரி இருக்கும், மாட்டிக்கும், அதை அப்படியே படக்குன்னு முடிக்கிட்டே சாப்பிட்றோம். அதுதான் அது. டீ கார்டன் வந்திருக்கும். இந்த டீ கார்டன் பேர் போ டீ கார்டன். அதாவது தமிழில் சொல்லணும்னா தேயிலை தோட்டம். ஸோ இப்போ மக்கள் எவ்வளோ பேர் இந்த பார்க்குறாங்க பாருங்கள், எல்லா மக்களும் வருவாங்க. ஸோ இவங்க தான் ஒய்ஃபு ரோஜாவோட நிற்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், அப்படியே எவ்வளோ பேர் நடந்து வராங்க பாருங்கள் இந்த மேலே வர்றதுக்காக. மக்கள் கூட்டம் நெருங்கி வழிகிறது. ஸோ அங்கே வண்டியெல்லாம் நிப்பாட்டி வந்துருக்காங்க. இங்கே கார்டின்னு சொல்லுவாங்க. இந்த மேலே ஹைட்டாக திருப்பி பார்த்தீங்களா, அங்கேருந்தால் நம்ம வந்தோம் இறங்கணும். திருப்பி நாங்கள் ஜீப்பில் வந்தனால மேலே வந்துட்டோம். ஸோ அங்கே தெரியுதா போன்னு தெரியுதா பாருங்க, அதான் போ. இந்த பேர் போ, இந்த ஊர் பேர். அதான் இப்போ ஃபேக்ட்ரி உள்ளே போகிறதா கூப்பிட்டு போகிறதா அவங்க பேசுகிறாங்க. இப்போ உள்ளே நுழைய போகிறோம். மக்கள்லாம் போகிறாங்களா, அப்படி பின்னாடி நானும் வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த ஃபேக்ட்ரி பேர் பாருங்க, பிந்து மசூக் கிலாங் ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸ். நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, இது 1500 மீட்டருக்கு மேலே இருக்கணும். இந்த பாருங்க போட்டுருக்காங்க டீட்டெயில்ஸ். ஸோ ஓகே, உள்ளே கூப்பிட்டாங்க, உள்ளே போயிட்டு இருக்கோம். Bo was created in 1929 by its founder J.A. Russell, and this factory was created in 1935 and reopened in 1972 after World War II. So we have a 4 factory, 3 at Cameron Highlands and another one at Banting Selangor. Hi guys, என்னாச்சுன்னா உள்ளே நாங்கள் ஃபேக்ட்ரி உள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா உள்ளே அலோவ் பண்ணல, வீடியோஸ் கேமரா எதுவுமே அலோவ் பண்ண முடியான்ட்டாங்க. அதனால தான் ஃபேக்ட்ரி உள்ளே போய் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வெளியில் வந்தோம். ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி அடுத்தது உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸோட தோட்டம் காட்டலான்னு சொன்னல. என்ன ஃப்ரூட்ஸுங்க நீங்கள் அப்படியே கெஸ் பண்ணிட்டு இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதான் டீயோட மிஷினு. ஸோ இதில் தான் அந்த தேயிலை போடுவாங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணி வெளியில் வருது. ஜஸ்ட் ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க. மிஷின்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த கூடையை வச்சு எப்படி பறிக்கிறாங்க, எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. கைஸ் முக்கியமான விஷயம், இந்த சொன்ன போன்னு
இந்த டீ எஸ்டேட் வந்து உருவாகி இந்த ஃபேக்ட்ரியில் 95 இயர்ஸ் ஆயிடுச்சான். நீங்களாம் ஒரு 100 இயர்ஸ்க்குள்ளே வந்துருங்க. 5 இயர்ஸ் இருக்கு, பார்க்கலாம். அது இது ஜஸ்ட் ஃப்ளவர் கார்டன் மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி இந்த ஃப்ரூட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்களா? என்ன ஃப்ரூட்ஸ்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் ஃபேக்ட்ரி போய் மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ்.